நாமத்தை உயர்த்த நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். அவரினால் மட்டும் எங்களை வழிநடத்தி, எங்களை போஷித்து, எங்களை தாங்கி, எங்களை நடத்தி வந்தது அவர். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம். We are gathered together in this place to worship the Lord in this New Year service. Let us give thanks to God. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. Heaven and earth will pass away, but my words will never pass away. நாங்கள் நம்மை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிப்போம். Let us pray. Heavenly Father, we pray for the precious gift of peace in our lives and in the world around us. God who crowns the year with goodness, God who has guided us throughout this year, we thank you, Lord. Praise you. God is doing new things and new plans for us, Lord. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த வேளையிலே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இம்மட்டுமே செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற என்னுடைய தேவன் நீராண்டவர். நீர் மட்டும் எங்களை நடத்தி வந்தீங்க, போஷித்தீங்க, காத்து கொண்டீங்க, பலப்படுத்தினீங்கப்பா. எல்லா இக்கட்டான சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களை விலக்கி காத்து கொண்டீங்கப்பா. இந்த இடத்திலேப்பா இந்த புது வருட ஆராதனை உண்மை நாங்கள் நோக்கி பார்க்க இந்த புதிதான நாளை எங்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு சோத்திரமாக இனி வரும் போற காலங்களிலும் நாட்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய வல்லமையினால் எங்களை இடை கட்டிக்கொள்ளும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆராதனை தொடக்கம் இருந்து முடியும் மற்றும் ஆண்டவரை கர்த்தர் நீங்கள் கூட இருங்க. உங்களுடைய வல்லமையினால், உங்களுடைய பிரசனத்தினால், உங்களுடைய நிறைத்தால் எங்களை ஆட்கொண்டு நடத்தபடியாக சொல்லிக்கிறோம். உங்களுடைய ஆளுகையின் கரம் உங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே சொல்லிக்கிறேன் நல்லவர்களே. ஆமென். நன்றி அப்பா. நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் செலுத்து சோஸ்தரிப்போம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம். அவர் ஜீவன் உள்ள தேவன். அவரை நாங்கள் ஆராதிப்போம். பாடல்கள் மூலமாக அவரை நாங்கள் துதிப்போம். அவர் எங்களுடைய தேவன். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று சொன்ன எங்களுடைய தேவனாக இருக்கிறார். அவர் தாமே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவாதி தேவனாக இருக்கிறார். அவரை போல யாரும் உலகத்தில் எங்களை மீட்டுக் கொள்ள தேவன் எங்களுக்கு பரிசுத்தமான தேவனாக இருக்கிறார். மக்கள் நன்றி 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 செலுத்துகிறோம். கரங்களை தட்டி நாங்கள் பாட நாங்கள் பாடுவோம். நன்றி
ராஜாக்களோடு அவர் தீரே, பூமியில்
பெரிய காரியங்களை செய்கிறது வருகிறார். ஆண்டவரே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போகும் என்று சொன்னது. உனக்கு விரோதமாக நியாயத்தினிடம் எந்த நாவையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே நடத்தி ஆண்டவரே கிருபையாக எங்களை ஆண்டவரை போஷிக்கிறது. அப்பா உனக்கு நன்றி 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 பரிசுத்தரே, உனக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. தேவாதி தேவனே உன்னை நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. Thank you.
பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எங்கள் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எங்கள் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். சத்தியவேதத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்தியவேதத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் கிருபைகளை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் கிருபைகளை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எங்கள் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எங்கள் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னடங்கான
என்றும் நன்றி கூறுவேன் நன்றியோடு நான் துதி பாடுவேன் எங்கள் இயேசு ராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, எங்களுக்கு செய்த எண்ணடங்காத நன்மைகளுக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ செய்த எண்ணடங்காத நன்மைகளுக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே சகல துதிக்கான மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ராத்திரி வேளையிலே உங்களுடைய சர்வ வல்லமையுள்ள கரங்களினால் நீர் எங்களை ஆளுகை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த வருஷம் தொடக்கம் முதல் இம்மட்டுமாய் நீர் எங்களோடு கூட இருந்து நீரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நடத்தி வந்தீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வரப்போகிற ஆண்டிலே உங்களுடைய வல்லமை எங்களுக்கு தந்து, கர்த்தாவே உங்களுடைய வசனத்தை எங்களுக்கு தந்து, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தந்து நீர் எங்களை போஷித்து நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நீர் கூட இருந்து நடத்துங்க. உங்களுடைய வல்லமையின் கரமைகள் மேல் நிழலிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்ல கரமைகள் மேல் நிழலிடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வருஷத்தை விட வரப்போகிற ஆண்டிலே நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாங்கள் அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் இந்த வருஷத்தில் எங்களுக்கு வைத்திருக்கிறதான அவருடைய வார்த்தை புதிய வருஷத்தில் கர்த்தர் எங்களோடு கூட செயல்பட ஆயத்தமாக இருக்கிறார். எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும். இந்த ராத்திரி வேளையிலே நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். ஏசாயா எழுதின புத்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். Isaiah chapter 60 verse 1 to 5. Isaiah chapter 60 verse 1 to 5. ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்து, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் உன் மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன் மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். வரப்போகிற ஆண்டிலே அவருடைய மகிமையை காண்பிக்க போகிறதான காலம். அதான் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறதான இந்த வருஷத்துக்கான அடையாளம். அவருடைய மகிமையின் காலம். இது அவருடைய மகிமையின் காலமாக இருக்கிறபடினால் வரப்போகிற வருஷம் 2026வது ஆண்டு அவருடைய மகிமை நிறைந்த காலமாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, கர்த்தர் அவருடைய மகிமையினாலே நிறைத்து, அவருடைய மகிமையினாலே அவர் நிறைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதிக்க போகிறார். வரப்போகிற ஆண்டிலே நாங்கள் செய்ய நினைத்திருக்கிறதான, காலெடுத்து வைக்க இருக்கிறதான சகல காரியங்களிலும் அவர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களை அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
அவர் எங்களை நடத்தும்படியாக, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக எங்களை நடத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில நேரங்கள் இந்த 2025 ஆண்டு வேதனையா இருந்திருக்கலாம், வேதனை காரியங்களா இருந்திருக்கலாம், மனுஷர்கள் ஆசீர்வாதங்கள் எங்களை விட்டு விலகி இருக்கலாம், மனுஷர்கள் எங்களை விட்டு விலகி இருக்கலாம், எங்களை வெறுத்திருக்கலாம். ஆனாலும் இந்த புதிய வருஷத்திலே எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும், தோல்வியான எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி அவர் என்ன செய்ய போகிறார்? ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் தோல்வியா இருந்திருக்கலாம். ஆரம்பம் ஆசீர்வாதமா இருந்து போக போக எங்களை வெறுத்து, மனுஷர்கள் எங்களை ஒதுக்கி, எங்களுக்கு விரோதமாக எழும்பி எவ்வளவோ காரியங்கள் இந்த வருஷத்திலே கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரோ அவனமாகவே சத்ருவான் அவனுடைய காரியங்கள் எங்களுக்கு செய்திருக்கிறான். அதை விட கர்த்தர் மேலா எங்களை உயர்த்தி இந்நாள் வரைக்கும் ஒரு நாளும் தவறாமல் அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய ஊழியத்தை, அவருடைய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. சூழ்நிலைகள் மோசமாயிருந்தது. சத்ருவான் நினைத்தான் எங்களை விழுத்தி விடலாம், சத்ருவான் நினைத்தான் எங்களை இல்லாமல் ஆக்கி விடலாம், சத்ருவான் நினைத்தான் இந்த ஊழியத்தை அப்படியே இல்லாமல் ஆக்கி விடலாம் என்று சொல்லி. ஆனால் தேவன் வரப்போகிற புதிய வருஷத்திலே இன்று கண்ட எகிப்தியரை நாங்கள் காணாதபடிக்கு, அவர் வசனம் சொல்கிறது, இன்று கண்ட எகிப்தியரை நாங்கள் இனிமேல் காண்பதில்லை. இன்றைக்கு இந்த வருஷத்திலே வந்த துன்பங்கள் அடுத்து வரப்போகிற வருஷத்திலே வருகிறதில்லை. வரப்போகிற வருஷத்திலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டு தேவன் எங்களுக்கு தோல்வியின் வருஷமாக ஆரம்பிக்கவில்லை, வெற்றியின் வருஷமாக தான் ஆரம்பித்தார். ஆரம்பித்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா காரியத்திலும் இந்த வருஷத்திலே நடந்த ஊழியங்களா இருக்கலாம், ஜெபங்களா இருக்கலாம், இரவு ஜெபங்களா இருக்கலாம், உபவாச கூட்டங்களா இருக்கலாம், சர்ச் கேம்பா இருக்கலாம், எல்லா காரியத்திலும் மனுஷன் நினைத்தான் எல்லாவற்றையும் தடை செய்து எங்களை ஒடுக்கி விடலாம் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் எங்கள் மேல் ஒரு சித்தம் வைத்திருந்தார். மனுஷன் நினைக்கிறான் தான் நினைக்கிற விதமாய் இந்த காரியங்களை நடத்தலாம் என்று. ஆனால் அவருடைய வசனம் சொல்கிறது, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகளும் என்னுடைய நினைவுகள் அல்ல. அவர் எங்கள் மேல் நினைத்திருக்கிற சித்தம், அவர் எங்கள் மேல் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை எந்த மனுஷனும் அறியவில்லை, கர்த்தர் ஒருவரை அறிய. அதே சூழ்நிலை வருகிற வருஷத்தில் எங்களுக்கு இருக்க போகிறதில்லை. வரப்போகிற ஆண்டு ஆசீர்வாதமான மகிமை நிறைந்த காலமாக எங்களுக்கு வரப்போகிறது. அவருடைய மகிமையுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளாவிட்டால், ஆளுகை செய்யாவிட்டால் எதுவும் எங்களால் செய்ய முடியாது. இந்த கர்த்தர் நாள்ல தந்த வசனம் தான், எளிமை பிரகாசம் உன்னோடி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்திருக்கிறது. இந்த 2025 ஆண்டு கடைசி நாளிலே அவருடைய மகிமை எங்களோடு கூட கடந்து வந்திருக்கிறது. இந்த மகிமையானது வரப்போகிற வருஷத்திலே அது இன்னுமாய் பிரகாசிக்க போகுது. அவருடைய மகிமை செயல்பட ஆரம்பிக்க போகிறது. அந்த செயல்பாட்டுக்கு நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவருடைய மகிமை ஒளிகிற காலமாய் இருக்கிறபடியாக let us shine to this world. நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்போம். நாங்கள் பிரகாசிக்க 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 அவருடைய மகிமை எங்கள் மேல் ஊற்றிக்கொண்டே இருப்பார். நாங்கள் எப்படி பிரகாசிக்கிறது? 10 பேருக்கு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, 10 ஆத்துமாவை கொண்டு வருகிறது. இன்றைக்கு இந்த வருஷத்திலே நாங்கள் யோசிப்போமா இருந்தால், இந்த வருஷ துவக்கத்திலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான தரிசனம்
இதோ வயல் நிலங்கள் அறுப்புக்கு ஆயத்தமாயிருக்கிறது. நாங்கள் ஆத்துமாவையும் கொண்டு வரல, எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போய்விட்டோம். அதான் உண்மை. ஒரு ஆத்துமாவையும் கர்த்தருக்குள்ள நடத்தவும் முடியல, எங்களுடைய ஆத்துமாவையும் கர்த்தருக்குள்ளாக நடத்த முடியல. இதுதான் உண்மை. நாங்க நினைக்கிற எல்லாம் மனுஷன் நினைக்கிற விதமாகவே எல்லாம் யோசிக்கிறது. இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், அவர் அப்படி சொன்னால் நல்லா இருக்கும், இவர் இப்படி சொன்னால் நல்லா இருக்கும். ஆனா கர்த்தர் இப்படி சொன்னால் நல்லா இருக்கும் எங்களுக்கு தெரியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை எங்களுக்கு சொல்லுவாராயிருந்தால் அது எங்களை சரி செய்கிறதுக்கு, எங்களை வளர்க்கிறதுக்கு. நாங்கள் தேவனோடு இருக்கிற பொழுது அநேக கனிகளை கொடுக்கிறோம். நாங்கள் தேவனுடைய அந்த கொடியிலிருந்து விலகிற பொழுது அந்த மரமானது கனி கொடுக்க முடியாது. கடந்த சில நாட்களாக நாம் பார்த்தோம், கோதுமை மணியானது களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கப்படும், அதரையோ அவர் அக்கினியினாலே சுட்டரிக்கிறார். இந்த கோதுமை மணியானது வரப்போகிற வருஷத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகரை போஷிக்கிற விதமாய் கர்த்தர் எங்களை செயல்படுத்த போகிறார். மனுஷன் நினைக்கிற விதமாக அல்ல. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 34வது சங்கீதத்திலே 5வது வசனம், Psalms chapter 34 verse 5. சங்கீதம் 34வது சங்கீதம் 5வது வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் வனாந்தரத்திலே வருகிற பொழுது தேவனை நோக்கி பார்த்தார்கள். தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இந்த வருஷத்திலே இருந்த வண்ணமாக அல்ல, வருகிற வருஷத்திலே இன்னும் அநேகமாய் பிரகாசம் உள்ளவர்களாய், பிரகாசிக்கிறவர்களாய் நாங்கள் கர்த்தருடைய மகிமையின் நிறைவை காணுகிற காலத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். அவருடைய மகிமையை காணும்படியாக நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, Hebrew chapter 12 verse 2. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தின் மேல் அவர் வீற்றிருக்கிறார். அவர் வரப்போகிற நன்மையை, வரப்போகிறதான ஆசீர்வாதத்தை பார்த்து சிலுவையினுடைய அந்த தியாகத்தை அவர் பெரிதாக எண்ணவில்லை. இந்த 2025ஆம் ஆண்டிலே சில நேரங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருந்திருக்கும், கேட்கக்கூடியதா இருந்திருக்கும், நமக்கு முன் இருக்கிறதான சந்தோஷத்தை மறைத்து எங்களுக்கு எதிரான காரியங்களை மட்டும் காட்டப்பட்டிருக்கும். ஆனால் வரப்போகிற வருஷத்திலே எங்களுடைய கண் வரப்போகிற மகிமைக்கான நன்மைகளை மாத்திரம் பார்க்கிற கண்களாய் இருந்து சிலுவையில் இயேசு கிறிஸ்து அவர் அதை சிலுவையில் இருந்த அவமானத்தை விட நாங்கள் படுகிற அவமானம் பெரியதல்ல. அவர் சிலுவையிலே அவர் தொங்குகிற பொழுது பட்ட அவமானத்தை விட நாங்கள் படுகிற அவமானம் பெரிதல்ல. அந்த அவமானத்தையும் கர்த்தர் புதிய ஆண்டிலே மாற்றுவார். எங்களுக்கு அவருடைய மகிமையில் நாங்கள் வெளிப்படும்படி அவர் பார்க்கிறார். அவருடைய மகிமையில் நாங்கள் வெளிப்படும்படி அவர் பார்க்கிறார். நாங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது வேற எந்த ஒரு சிறந்த கையிலும் அல்ல. பூமியில் செய்யும்படி தேவன் கொடுத்ததையெல்லாம் அவர் செய்து முடித்தார் சிலுவையில். தேவன் எதை வாஞ்சித்தாரோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அதை செய்து முடித்தார். இப்பொழுது கொடுக்கின்ற அனைத்தையும் அவர் எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின சகலவற்றையும் தருகிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சிலுவையிலே அவர் இந்த பூமியிலே எங்களுக்கானதை செய்து முடித்தார். அதே தேவன் வரப்போகிற ஆண்டிலே அவர் எங்கள் மேல் என்ன நோக்கமாய் இருக்கிறாரோ, என்ன சித்தமாய் இருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதற்கு நாங்கள் எங்களை அவருடைய ராஜ்யத்திலே பிரகாசிக்கிறவர்களாய் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
சிலுவையில் அறையப்பட்டு மறிக்கிறதை விட அவமானம் வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே பெருசு இல்லை. அதையே அவர் சந்தோஷத்தை பொருட்டு அந்த அவமானத்தை எல்லாம் அவர் மறந்துட்டார். எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, Jeremiah chapter 30 verse 17, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேண்டாம் என்று தள்ளி ஒதுக்கி இருப்பார்கள். சீச்சி, இந்த பழம் பிடிக்கும், இந்த சபை சரியில்லை, இந்த ஊழியர் சரியில்லை, இங்க இருக்கிற விசுவாசிகள் சரியில்லை, இவர்கள் சத்தியத்தை சொல்லுகிறார்கள், அது எங்களுக்கு தைக்கிறது, இந்த வார்த்தையால் எங்களை கடிந்து கொள்ளுகிறது, எங்களுக்கு கஷ்டமாயிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். கர்த்தர் எங்களை கடிந்து கொள்வாராயிருந்தால் எங்களை உயர்த்துகிறது. அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு எங்களுடைய செவியை சாய்க்காமல் நாங்கள் வேறு பக்கமாய் திரும்புவோமாயிருந்தால் நாங்களே எங்களுக்கு அழிவை வரவழைத்துக் கொள்கிறோம். அதைத்தான் சொல்கிறார். எங்களை பார்த்து இகழ்ந்திருக்கலாம், இந்த வருஷத்தில் எங்களை பார்த்து ஏளனம் செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை எல்லாம் மாற்றுவேன். இந்த வருஷம் பட்ட காயங்கள், வேதனைகள், நோவுகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் ஆற்றுகிறதுக்கு அவருடைய மகிமையின் காலத்துக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். The coming new year, He will heal all your wound, any kind of wound, from people, from the situations, from any kind of things. But He is ready to heal. We need to commit ourselves. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். We need to shine. We need to shine. Keep shine and shine and shine. He will pour His glory into our life. 121வது சங்கீதம் 2வது வசனத்தில் அவர் சொல்கிறார், Psalms 121 verse 2, அவர்களுக்கு அவருடைய மகிமையை பொழிகிற காலம். 121:2, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அந்த ஊழியக்காரர்கிட்ட, இந்த ஊழியக்காரிடமிருந்து, அவரிடமிருந்து, இவரிடமிருந்து, இவருக்கு வால் பிடிக்கிறதுனால, அவருக்கு வால் பிடிக்கிறதுனால, அந்த சகோதரனுக்கு வால் பிடிக்கிறதுனால இந்த சகோதரி இல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. வேற எந்த ஒரு மனுஷனிடத்திலும் இருந்தல்ல, வேற எந்த ஒரு மகானிடத்திலும் இருந்தல்ல, வேற எந்த ஒரு கல்விமானிடத்திலும் இருந்தல்ல, வேற எந்த ஒரு செல்வந்தனிடம் இருந்தல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அவரின் காலத்தில் ஆடவிட மாட்டார். எங்களை காக்கிறதே வேணும், அவர் உணர்கிறது இல்லை. We are not serving the God who not listen, the God who not sees, the God who not feel, but we serve what a mighty God we serve. What a mighty God we serving. He feels, He listens to your voice, He sees you, He knows what is the situation you're going through. நாங்கள் போகிறதான பாதை அவர் அறிந்திருக்கிறார், போகிறதான வழியை அவர் அறிந்திருக்கிறார், பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார், அவர் எங்களுடைய குரல்களை கேட்கிறவராய் இருக்கிறார். He listens to your voice. அவர் கேட்கிறார். கேட்கிறது மாத்திரமல்ல, எங்களுக்கு பலன் அளிக்கிறவருமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும்
Hebrews chapter 12 verse 22 to 24. நீங்களோ சீயோன் மலையினிடத்துக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்துக்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்துக்கும் பரலோகத்தில் பெயர் எழுதி இருக்கிற முதற் தேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபையினிடத்துக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்துக்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்துக்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துக்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்திருந்தீர்கள். நாங்கள் வந்து சேர்ந்த இடம் அவர் கூப்பிட்டார், இவர் கூப்பிட்டார், அப்படி இருந்தது இப்படி இல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுகிறதான அந்த பரலோக சபையினிடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கதை சொல்லி எங்களுடைய காலத்தை ஓட்டவில்லை. அவர் எங்களுக்கு அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை காண்பித்து எங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறவராயிருக்கிறார். சில நேரங்களில் சிறு வயசுல இருந்து கண்ட காரியம், நாங்கள் எங்க காலை எடுத்து வைக்கிறோமோ, எந்த இடத்துல நாங்கள் போய் நிற்கிறோமோ அந்த இடத்துல அவருடைய மகிமையை அவர் விளங்க பண்ணுவார். எந்த இடத்துல இருந்து நாங்கள் வெளியே போறோமோ அந்த இடத்துல அவருடைய மகிமை இல்லாமல் போகிறது. ஆகவேதான் தேவனுடைய பெட்டி பிடிபட்டதுக்கு பிறகு குழந்தை பிறக்கிறது, அவள் பேர் வைக்கிறான் இகபோத். தேவனுடைய மகிமை இல்லாமல் போயிற்று. அந்த மகிமை இல்லாமல் போகாதபடிக்கு எங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய மகிமையை பெற்றுக் கொள்கிறதுக்கு விரும்பாதபடி வெளியே போகிறார்கள். 60வது அதிகாரம் 14வது வசனம், ஐசாயா chapter 60 verse 7-14. ஏசாயா 60வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்வார்களாக. மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். இஸ்ரவேல் சந்ததியை குறித்து சொல்லப்பட்டதான காரியம், உன்னை ஒடுக்கினவர்களுடைய பிள்ளைகள் குனிந்து உன்னிடத்தில் வருவார்கள். அதே தேவன், அதே சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த ராத்திரி வேளையிலே வரப்போகிற வருஷத்திலே எங்களை அசட்டை பண்ணினவர்கள் மத்தியிலே அவர்களை மறுபடியும் கூட்டி சேர்ப்பார் கர்த்தர். எங்களை யார் யார் அசட்டை பண்ணினார்களோ அவர்கள் காலடிக்கு வர செய்வார் கர்த்தர். அவர் வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர், நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இது மகிமை நிறைந்த காலமாய் இருக்கிறது. நாங்கள் வரப்போகிற 2026வது ஆண்டிலே மகிமையின் காலத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். எந்த ஒரு சாதாரணமாய் அல்ல, கர்த்தருடைய மகிமை எங்களை நடத்த போகிறது. அவருடைய மகிமை எங்கள் மேல் நிழலிட்டு, அவருடைய மகிமை எங்களோடு கூட வந்து, அவருடைய மகிமை எங்களை நடத்தி சென்று, அவருடைய மகிமை இந்த சபையிலே கிரியை செய்து, அவருடைய மகிமை ஜனங்களை வரவழைத்து, அவருடைய மகிமை இந்த பூமியிலே இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய சுவிசேஷம் செல்லும்படியாக அவருடைய வார்த்தை கிரியை செய்கிற காலமாயிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தின்படி எழும்பி பிரகாசம் உன்னொளி வந்தது. அவருடைய மகிமை எங்கள் மேல் பிரகாசித்திருக்கிறது. நானும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய ராஜ்யத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய ராஜ்யம்
ராஜ்யத்தின் பணிக்காக எங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய மகிமையின் கரம் எங்கள் மேல் நடத்துகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் நன்றி செலுத்துவோம் அவருக்கு. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே புதிய வருஷத்திலே நாங்கள் கால் எடுத்து வைக்க போகிறோம். நாங்கள் கால் எடுத்து வைக்க போகிறதான இந்த புதிய வருஷமானது 2026வது ஆண்டு எங்களுக்கு மகிமை நிறைந்த காலமாய் கர்த்தாவே உமது மகிமை எங்கள் மேல் கடந்து செல்லட்டும் அப்பா. உம்முடைய மகிமையினாலே நீர் சகலவற்றையும் நீர் வாய்க்க பண்ணுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்ய போகிற நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்ய போகிற அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது வல்ல கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஷதர கலவரி அந்தூரலவரி அந்தூரலவா ஓ ரிகுரலவரி அந்தூரலவ ஷதரலவரி அந்தூரலவா. கர்த்தாவே, நீர் செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி. கர்த்தாவே, நீர் சபையிலே செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, ஊழியத்திலே செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற திறந்த வாசலுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் திறந்த வாசலை எங்களுக்காக வைத்திருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் திறந்த வாசலை எங்களுக்கு வைத்திருக்கிறீர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி. கர்த்தாவே, நீர் திறந்த வாசலை வைத்திருக்கிறீர். நீங்கள் திறந்த வாசலை ஒருவராலும் பூட்ட முடியாதப்பா. எங்களுக்கு விரோதமாய் வந்ததான வழிகளை நீர் பூட்டி இருக்கிறீர், அதை ஒருவராலும் திறக்க முடியாது. கர்த்தாவே, நீர் திறந்த ஆசீர்வாதமான மகிமையான கதவுக்காக நன்றி அப்பா. நீர் உம்முடைய வல்லமையின் கரத்தை நீட்டி நீர் அதிசயமாய் நடத்த போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் அதிசயமாய் நடத்த போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் அதிசயமாய் நடத்த போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்ய போகிற நன்மைகளை நினைத்து 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 உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாள், கடந்த ராத்திரி, கடந்த மாதங்கள், கடந்த வருஷம் முழுவதுமாய் கூட இருந்தீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துக்குள்ளே எங்களை நடத்த போகிறீரே, புதிய வருஷத்துக்குள்ளே எங்களை நடத்த போகிறீரே, புதிய நாளுக்குள்ளே எங்களை நடத்த போகிறீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம், எத்தனையோ பேர் கர்த்தாவே நித்திரை செய்கிற நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே வந்திருந்து கர்த்தாவே, இந்த புதிய வருஷத்திலே கர்த்தாவே ஆசீர்வாதத்தோடும் சுகத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் உம்முடைய சமூகத்திலே நிக்க எங்களுக்கு கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் எங்களுடைய இருதயங்களை காண்கிற தெய்வம் அப்பா. எங்களுடைய இருதயத்தை காண்கிற தெய்வம். எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நாங்கள் என்னத்தை வாஞ்சிக்கிறோமோ விரும்புகிறோமோ நாங்கள் உம்மிடத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் இந்த தேசத்தின் மேல் கடந்து வரட்டும். உம்முடைய ராஜ்யம் இந்த தேசத்தின் மேல் பறந்து செல்லட்டும் அப்பா. உம்முடைய ஜெயக்கொடி, வெற்றி கொடி இந்த தேசத்தின் மேல் பறக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு மக்களும் கர்த்தாவே, எல்லா இன மக்களும் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்கிறதான காலம் உமது மகிமை கடந்து வருகிறதுக்காக நன்றி. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை புதிய ஆண்டிலே கால் எடுத்து வைக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் எல்லாருமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மறுபடியும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. புதிய வருஷத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறீரே அப்பா. ஆசீர்வாதமான 2026வது வருஷத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் அப்பா. இந்த நாளில் உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்து களி கூறும்படியாய் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்து களி கூறும்படியாய் உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே. நீர் இந்த தேசத்திலே எங்களை கொண்டு வந்தீர், எங்களை கைவிடுகிறதுக்கு அல்ல. இந்த தேசத்திலே எங்களை அழைத்து வந்தது உம்முடைய திட்டம். இந்த தேசத்தின் மேல் உம்முடைய சுவிசேஷம் செல்லும்படியாக, உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக கர்த்தாவே, நீர் எங்களை இந்த இடத்துல அழைத்து வந்தீங்கப்பா. ஒரு மனுஷனோ மனுஷனுடைய சிந்தனைகளோ அல்ல, நீரே எங்களை அழைத்து வந்தவர். நீரே எங்களை இந்த இடத்துல அழைத்து வந்தவர் அப்பா. நீர் எங்களை
செல்ல வல்லவராயிருக்கிறீர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நாங்கள் எல்லாருமாய் ஒரு வாழ்த்தி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே மறுபடியும் ஒரு பாடலை பாடி நாங்கள் அர்ப்பணிப்பதாக கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் பங்கு கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம்.
நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்திருக்கிற எங்களை நடத்த இருக்கிற வழிகள், நாங்கள் செல்ல போகிற பாதைகளை நீங்கள் எங்களுக்கு இந்த புதிய வருஷத்திலே நெய்யாய் நீங்கள் போய் பொழிகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வனாந்திரத்திலே வழிகளையும் அவ்வாந்திர வழிகளை ஆறுகளையும் நீர் உண்டாக்குறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கதாவே, இந்த ராத்திரி வேளையில் உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். கதாவே, உடைய பந்திக்கு நேராக நாங்கள் வருகிறோம் அப்பா. நீர் எங்களுக்காய் ஆயத்தம் படுத்தினீர். கதாவே, நீர் எங்களுக்காய் உடைய ரத்தத்தை சிந்தி உம்முடைய சரீரத்தை பெற்று எங்களுக்கு கொடுத்தப்பா. உம்முடைய புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் கர்த்தாவே, இந்த வருஷத்திலே நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை செய்தருங்கப்பா, நடத்தியருங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இந்த பானத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி அப்பத்தை எடுத்து பெற்று அதை ஆசீர்வதித்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. கர்த்தாவே, அந்தபடியே நீங்கள் பாத்திரத்தை எடுத்து, இது புதிய உடன்படிக்கையினால் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது சொல்லி இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தாவே, இதனுடைய ஆசீர்வாதம் எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய சரீரங்களை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல பங்கு கொள்வோம். ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எல்லாரும் அவர் மனதோடு நாங்கள் இதில் பங்கு கொள்வோம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாங்கள் ஒரு மனமாய் இதில் பங்கு கொள்வோம். இது புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்திலே நாங்கள் பங்கு கொள்ளுவர்களாய் இருக்கிறோம். கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனை எங்களுக்காக அனுப்பி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்கிறோம். கர்த்தாவே,
நீர் வரப்போகிற வருஷங்களில், வரப்போகிற நாட்களில், வரப்போகிற மாதங்களில், ஒவ்வொரு நேர நிமிஷங்களிலும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய கிருபை எங்கள் மேல் அளவில்லாமல் பொழிகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய கிருபை ஒருவரும் நடந்து செல்லாத கர்த்தாவே வழிகளில் நீரங்களை நடத்தி செல்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்ததான வாக்கு தத்தங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம், விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிவோம். கர்த்தாவே, நீர் பெரிய காரியங்கள், மகத்துவமான காரியங்களை நீர் எங்களுக்கு செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே, எழும்பி பிரகாசிக்க போகிறோம். கர்த்தாவே, இன்று முதல், இந்த நிமிஷம் முதல் எழும்பி பிரகாசிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் அப்பா. நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஒளியை, உம்முடைய மகிமை எங்கள் மேல் நீங்கள் பிரஸ்தாபமாக்குகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செய்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்கள் முகங்கள் வைக்கப்படாதபடி நீங்கள் பூரண சமாதானத்தோட எங்களை காத்துக் கொள்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலே இந்த 2025 ஆண்டிலே நடக்கிற கடைசி ஆராதனை, 2026 ஆண்டிலே நடக்கிற முதலாவது ஆராதனை. நாங்கள் இந்த ஸ்தலத்திலே செய்கிற கடைசி ஆராதனை. நாங்கள் வருகிற வருஷத்திலே புதிய இடங்களுக்கு போகிறோம். நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் புதிய இடத்துக்கு அனுப்புவோம். புதிய இடத்தினுடைய விலாசங்களை எல்லாம் உங்களுக்கு அனுப்புவோம். எங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் புதிய இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் எங்களுக்காக திறந்து வைத்திருக்கிற வாசல், யாரும் போயிடாத வாசல். ஒரு கட்டின வீட்டில் வந்து இருக்கிறது இலகுவான காரியம். ஆனால் நாங்கள் போகிற புதிய பாதையானது ஒருவரும் போயிடாதபடி, இந்த தேசத்துக்கு நாங்கள் வருகிற பொழுது ஒருவரும் வந்துடாத தேசத்துக்கு, முதலாவது தமிழ் திருச்சபை தேவன் கர்த்தர் இந்த பிராட்ஃபோர்ட் தேசத்திலே கொண்டு வந்தார். ஆனால் சாத்தானுக்கு அது பிடிக்கல. சாத்தான் போட்டி போட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். யாரையும் தெரியாது, எந்த மனுஷனையும் தெரியாது, தேசத்தை கர்த்தர் திறந்தார், வழியை வாய்க்க பண்ணினார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. இந்த பூமி, இந்த தேசத்தில் நாங்கள் வரும் பொழுது யாரையும் நம்பி, எந்த காரியத்தை நம்பி வரவில்லை. அவர் மேல் எங்கள் நம்பிக்கை வைத்தோம். இந்த 3 வருஷ காலமாக கர்த்தரை நடத்தினார். இந்த தேசத்திலே தமிழ் சபை இருக்கிறது என்பதை அநேகர் அறியத்தக்கவர் கர்த்தர் கிருபை செய்தார். இந்த பிராட்ஃபோர்ட் தேசத்திலே கர்த்தர் ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார். அந்த தரிசனத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார். தரிசனம் கர்த்தருடைய, நடத்த வேண்டியவர்களாய் அவர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே, அவருடைய வார்த்தைக்கு பயந்து, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த பிராட்ஃபோர்ட் தேசத்திலே, இந்த பிராட்ஃபோர்ட் தேசத்தை சுற்றி இருக்கிற சகல எல்லைகளையும் கர்த்தர் தொட போகிறார். இந்த வருஷத்திலே அநேகமான ஆத்துமாக்களை
அவர் ரட்சிக்க போகிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி அநேக ஜாதிகள் உன்னிடத்தில் ஓடி வரும். கர்த்தர் இந்த காரியங்களை செய்ய போகிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த தேசத்திலே என்னத்துக்காக எங்களை கொண்டு வந்தாரோ அந்த திட்டம் நிறைவேறும்படியாக, அவருடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக அவர் எங்களை இந்த இடத்துல இருந்து கொண்டு போக போகிறார். அவர் இந்த இடத்துல இருந்து நாங்கள் போனாலும் நாங்கள் புதிய இடத்துல பிரெட்ஃபோர்ட் தேசத்துல புதிய ஒரு இடத்துல அதிசீக்கிரமாய் சொந்தமாக ஒரு இடத்தை கர்த்தர் எங்களுக்கு தர போகிறார். இந்த காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அது எங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆனால் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாங்கள் எல்லாருமே எழுந்திருந்து இந்த வருஷத்திலே கர்த்தர் செய்ய போகிற நன்மைகளுக்காக உங்களுக்கான வாக்குத்தத்த அட்டைகள் இருக்கிறது, புக் மார்க்ஸ் இருக்கிறது. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொருவரும் உங்களுடைய புக் மார்க்ஸ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. வர முடியாதவர்களும் தூர இடங்களில் இருக்கிறவர்களும் இந்த காரியங்களை நீங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கலண்டர்களும் உங்களுக்காக இருக்கிறது. கர்த்தர் இந்த காரியங்களை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த தேசத்துக்கு வரும் பொழுது யாரை நம்பி வரவில்லை. இந்நாள் வரைக்கும் இந்த ஊழியத்துக்கு என்றும் இந்த இடத்துல நடக்கிற ஊழியங்களுக்காகவும் யாரிடம் சம்பளம் வாங்கவும் இல்லை, காணிக்கை வாங்கவும் இல்லை. கர்த்தர் போஷிக்கிறார். சபைக்கு வருகிற வருமானம் சபையினுடைய கூலிகளை கட்டி மற்ற காரியங்களை இந்த இடத்துல வாங்குகிற ஒவ்வொரு பொருட்களா இருக்கலாம், மியூசிக்கா இருக்கலாம், சவுண்ட் சிஸ்டங்களா இருக்கலாம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து அதில் ஒரு பகுதிகளை செய்யும்படியாக எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். யாருடைய தயவையும் நாடாதபடி, யாருடைய கைகளையும் நாங்கள் பார்க்காதபடி சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர்வயதும் உள்ளவனுமானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி ஒருவேளை அப்பத்துக்காக இறந்து திரிந்ததையும் நான் கண்டதே இல்லை என்று சொல்லுகிறான். அவனமாய் இந்த ஊழியத்துக்காக யாரிடமும் கையேந்தாதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாகவும் கிரமமாகவும் ஆசீர்வாதமாகவும் செய்திருக்கிறார். நல்ல சவுண்ட் சிஸ்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆராதனை கொடுத்திருக்கிறார். வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கும். எல்லாருமே கண்களை மூடி இந்த புதிய ஆண்டிலே கர்த்தரை நடத்துவதற்காய் நன்றி செலுத்தி நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீர். இந்த புதிய வருஷத்திலே உம்முடைய அன்பின் ஆழங்களை அறிந்து கர்த்தாவே எழும்பி பிரகாசித்து உம்முடைய மகிமையிலே நடக்க எங்களுக்கு கிருபை செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் இந்த நிமிஷம் முதல் உம்முடைய மகிமை எங்களை ஆட்கொள்கிறதுக்காய் நன்றி. வரப்போகிற வருஷத்திலே நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடத்தையும் கர்த்தாவே நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஜனங்களையும் இந்த தேசத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு சுதந்திரமாய் தரப்போகிறதுக்காய் ஜனங்களை சொந்தமாக நீர் எங்களுக்கு சுதந்திரமாய் தரப்போகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், காலநிலைகளை மாற்றுகிறவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி. நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கர்த்தாவே எத்தனையோ மேடு பள்ளங்கள் கர்த்தாவே பள்ளத்தாக்குகள் இருந்தாலும் இதை எல்லாவற்றையும் நீக்கி வறண்ட நிலத்திலே நிறந்தவரே எங்களுக்கு வனாந்தரத்திலே வழிகையும் கர்த்தாவே அவாந்தர வழியிலே ஆறுகளையும் நீர் உண்டாக்க போகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே நீர் பாய்ச்சல் உள்ள தேசமாய் இந்த தேசத்திலே நீர் எங்களவரே இந்த ஆலயத்தையும் இந்த ஊழியங்களையும் நீர் செழிப்பாக மாற்றுகிறதுக்காய் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல செழித்து வளர கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையால் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். எல்லாருக்குமாய் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். We wish you all a happy new year. எங்கள் குடும்பமாய் நாங்கள் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த தேசத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் வேண்டாம் கர்த்தரையே சேவிப்போம். குடும்பமாய் அவரை சேவிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, ஊழியத்தை செய்யும்படியாக அவர் எங்களுக்கு அவருடைய வல்லமை எங்களுக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த புதிய வருஷத்திலே குடும்பமாய் அவருடைய சமூகத்திலே இருந்து அவருக்காக செயல்பட எங்களை அழைத்திருக்கிறார். எங்களை அர்ப்பணித்து தொடர்ந்து செய்ய கர்த்தர் எங்களை நடத்துவாராக. உங்களை யாவருக்குமாய் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். We wish you all எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்.